ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி லாக் தான் பார்க்க போறோம். இப்ப வீட்டுக்கு பூட்டெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேஃப்டி லாக் தான் பார்க்க போறோம். இது வந்து சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம லாக்லயே போட்டு செக் பண்ணிடுவோம், வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு பையன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். வந்து பூட்டை உடைக்க ட்ரை பண்ண போகிறான். இப்போ அந்த பூட்டை என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்கள். நல்லா அடி, நல்லா அடி. ஓகே. சரி. இப்போ பார்த்துருப்பீங்க இந்த பூட்டை என்ன பண்ணுச்சுன்னு. இதே மாதிரி ஏதோ சுத்தியில வச்சோ ஆக்சா பிளேட வச்சோ இல்லாட்டி நார்மலா போட்டு அவங்க மல்லிகட்டி இழுத்தா கூட இது வந்து 500 மீட்டருக்கு பீப் சவுண்ட் வந்து எழுப்பும். அலாரம் மாதிரி உங்களுக்கு எழுப்பும். அது வந்து கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாங்களோ அத்தனை வாட்டியும் பீப் சவுண்ட் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சரௌண்ட்ல யாரும் இருந்தாங்கன்னா வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. பூட் என்ன பண்ணுச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம், ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. இன்னொன்று, நார்மலாக இந்த பூட்டை நீங்கள் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி பீப் சவுண்டை வந்து எழுப்பாது. இதில் உள்ள செட்டிங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் வந்து தனியாக வந்துடும். அதை வந்து இப்படி இருக்கிற லாக்கை வந்து நம்ம ஆப்போசிட்டில் வச்சோன்னா இந்த மாதிரி சவுண்டு வரும். அப்புறம் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்டு வரும். கேட்குதுங்களா? இப்போ எடுத்துட்டிங்கன்னா சவுண்ட் ரிலீஸ் ஆயிரும். மறுபடியும் உங்களுக்கு சவுண்ட் வேணாம், நார்மல் பூட்டாவே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிட வேண்டியதான். நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பீப் சவுண்ட் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்.